ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபிக்கு நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மேரேஜ் ஆனதுலேருந்து நாங்கள் குறிப்பிட்டு பேபிக்காக நாங்கள் சேரலை. அதே மாதிரி குழந்தைய நாங்கள் தள்ளி போடவும் இல்லை. நார்மலாக நாங்கள் எப்பயும் போல் இருக்கோம். ஆனால் என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல. ஸோ இப்போ தான் பேபியை பற்றி ஒரு ஒரி வருது. ஸோ ட்ரீட்மெண்ட் போகலாமா, ஆனால் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கோ, ட்ரீட்மெண்ட் தேவையில்லையோ, இந்த மாதிரி சில பேர் குழப்பத்தில் இருப்பீங்கள்ல. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இப்போ தான் பேபிக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், உங்கள் பல வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதில் இருக்க சில விஷயங்கள்லாம் திரும்ப நீங்கள் போடுங்க அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்தோன்னே ரெமிடிஸ் எல்லாம் எடுக்கணும், நீங்கள் வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கணும், கலர்ஷிக்காய் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி எடுத்தோன்னே நேராக போய் ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐயுஐ ட்ரீட்மெண்ட், ஹச்இஜி, டியூப் டெஸ்ட்டு, ஸ்கேனு இதெல்லாம் பண்ணணும்னு கிடையாது. ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பிளான் பண்ணலை, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, அதாவது சீரியஸாக பிளான் பண்ணல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை, 3 டிப்ஸ் நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதிலேயே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது 3-4 மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணியும் பேபி நிற்கல, உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக முடியல, அகெயின் பீரியட்ஸ் ஆகிடுதுன்னா லேட் பண்ணாமல் நேராக டாக்டர்கிட்ட போயிட்டு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு ஸ்கேன், பிளட் டெஸ்ட் பெண்கள் எடுக்கணும். ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஸ்கேனு அண்ட் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். ஸ்கேனில் எக் எப்படி இருக்கோ, ஓவரி எப்படி இருக்கோ, யூட்ரஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். பிளட் டெஸ்ட்டில் உங்கள் ஹார்மோன், ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஸ்பெர்ம் டெஸ்ட்டில் உயிரணுக்கள் எவ்வளோ இருக்குது, விந்தன் எவ்வளோ இருக்குது, கவுண்ட்டு, ஸ்பீடு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 பேசிக் டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூப் டெஸ்ட் இதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் உடனே எடுக்க தேவையில்லை, டாக்டரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 டிப்ஸு சொன்னேன்ல, அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஓவலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணி சேர்ந்துருக்கணும். இதை பற்றி ரீசெண்டாக தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். ஓவலேஷன் கிட் ஹெல்தி லைஃப் வித் ஸ்ரீ நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே வரும். ஓவலேஷன் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். அதோட ஒரு பிராண்டு கூட நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன். 2 வீக்ஸ் பிஃபோர் போட்ட வீடியோவில். நான் அதை வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஓவலேஷன் கிட் அப்படின்றது என்னென்னா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. கருமுட்டை ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கணவரோடு நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா தான் குழந்தை தங்கும். இப்போ மாதம் மற்ற எல்லா நாளும் நீங்கள் வந்து சேர்ந்துருந்துட்டு அந்த 2 நாளும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பேபி தங்காது. ஸோ இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லி சேர்ந்துருக்க மாட்டாங்க, மாதம் 30 நாளும் சேர மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த டேஸை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவலேஷனை கணக்கு பண்ணி அந்த டேஸில் ஓவலேஷன் கிட்டில் வந்து உண்மையிலே ஓவலேஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைனா ஓவலேஷன் கிட்டு வாங்காமல் அந்த டேஸை வந்து நீங்கள் கணக்கு பண்ணி சேரணும். ஓவலேஷன் டேஸ்னே இருக்குது, அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். டக்குன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 30 டேஸ் சைக்கிள் அப்படின்னா அதிலேருந்து 14 மைனஸ் பண்ணிக்கோங்க. 16 வருதா, அப்போ 16லேருந்து 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி 14, 15, 16, 17, 18. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓவலேஷன் டேஸ். பீரியட்ஸான 1வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் 14, 15, 16, 17, 18 அந்த மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதாவது அந்த வீடியோட டைட்டில் அதுக்கு கீழேயே நான் வந்து ஓவலேஷன் எப்படி கணக்கு பண்ணுறது அந்த கிட்ட அந்த வீடியோலாம் கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அந்த நாளில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு குழந்தை தூங்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை தாங்காது. மேபி அதனால் கூட உங்களுக்கு டிலே ஆக வாய்ப்பு இருக்கலாம். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அதாவது சத்து மாத்திரை தான் அது. ஸோ அது வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கனாலே ஒரு பெரிய அதாவது ரொம்ப சின்ன மெடிக்கல் இல்லாமல் ஓரளவு இருக்கக்கூடிய நல்ல மெடிக்கலில் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் அப்படின்னு கேட்டிங்கனாலே சத்து மாத்திரைனாலே தருவாங்க. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டுமே பார்த்திங்கன்னா உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு உங்களுக்கு வந்து இது வந்து பேபிக்காகன்னு கிடையாது. நான் வந்து பேபிக்கு பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒரு வேளை எக்கு குவாலிட்டி இல்லை அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி போடுறதுனாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் மெடிக்கலில் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அது வந்து சைடு எஃபெக்ட்லாம் வராது. இருந்தாலும் நல்ல மெடிக்கலில் அது நல்ல பிராண்டா அப்படின்றத கொஞ்சம் விசாரித்து நீங்கள் வந்து அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த டேப்லெட் போட்டு ஒத்துக்கலை, வயிறு வலிக்குது, ஒரு மாதிரி ஒத்துக்காத மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டேப்லெட் வந்து நீங்கள் போட வேணாம். அதுக்கு பதிலாக ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய நல்ல உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடணும். ஃபோலிக் ஆசிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அண்டு குழந்தை வளர்ச்சிக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோலிக் எதுலலாம் நிறைய இருக்குன்னா, பச்சை காய்கறிகள், பயிறு வகைகள், முட்டை, கீரை இதிலலாம் ஃபோலிக் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வந்து புடலங்காய், பீர்க்கங்காய், சவுசவுக்காய், சொரக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள், நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை,
அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பச்சைப்பயிறு, காராமணி, சுண்டல், அதாவது ப்ரௌன் சுண்டல் சொல்லுவோம்ல, ப்ரௌன் கொண்டக்கடலை. அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சைப்பயிறு, காராமணி இந்த மாதிரி நிறைய உணவுகளில் ஃபோலிக் நிறையவே இருக்குது. ஃபோலிக் இருக்க உணவுகளுக்கும் நான் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோலிக் உணவுகளை நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். அது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷனுக்கு அப்புறமா சில விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும். இது வந்து ரொம்ப வருஷம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. ஓவுலேஷன் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஓவுலேஷன் அன்றைக்கி நீங்கள் சேர்ந்திங்கன்னா தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். அந்த ஓவுலேஷன் நாட்களுக்கு அப்புறம் சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கணவரோட சேரக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஓவுலேஷனுக்கு அப்புறம் சேர்றது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வர சம்டைம்ஸ் ரீசனாக இருக்கலாம். அதனால் அது போக வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெவி ஒர்க் அவாய்ட் பண்ணணும். வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதுக்காக நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வந்து அப்படியே பூ போல் இருக்கணும், சமைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லலை. நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே பண்ணலாம், நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடியது. பட் வெயிட் லிஃப்டிங், வெயிட் தூக்குற மாதிரி வேலைகள் மட்டும் பண்ண வேணாம். மற்றபடி நீங்கள் லாங் ட்ராவலுமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நல்லா தண்ணி குடிங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஆஃப்டர் ஓவுலேஷன் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் வாக்கிங், சிம்பிள் யோகா இதெல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல, இது கூடயே நீங்கள் சின்ன சின்ன வாக்கிங், யோகா இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களோட ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் யூட்ரஸ். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே நான் சொன்ன மாதிரி ரெமிடிஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் உடனே நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. இதிலேயே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபுல்லாமே இரெகுலர் பீரியட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக ஃபோலிக் மட்டும்தான் நான் போட்டேன். மேரேஜ் ஆனோடனே நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அதே மாதத்துலேயே எனக்கு பேபி தங்குச்சு. ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் எனக்கு பேபி உடனே தங்கினது காரணம், நான் கொஞ்ச நாளைக்கு இரெகுலர் இருக்குன்னு மேரேஜ் அலைன்ஸ் பார்க்க ஆரம்பித்தோடனே நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் நான் டேப்லெட்ஸ் போட்டேன். சத்து மாத்திரை தான், ஃபோலிக் தான் போட்டேன். ஸோ அந்த ஃபோலிக் போட்டனால எனக்கு என்னாச்சுன்னா அந்த ஒரு 5-6 மாதம் நல்லா ரெகுலர் ஆகிடுச்சு மேரேஜுக்கு பிஃபோர். ஸோ மேரேஜ் ஆனோடனே எனக்கு ஃபஸ்ட் மந்த்லேயே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். எனக்கு பீரியட்ஸ் ஆகவே இல்லை. ஸோ இப்போ நான் அந்த டேப்லெட் போடலைன்னா எனக்கு வந்து எக் க்ரோத் ஓவுலேஷன் ஆகிருக்காது. நான் வந்து எனக்கு டிலே ஆகிருக்கும். ஸோ என்னடா டிலே ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அகெயின் டாக்டர்கிட்ட போய்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோடு இது பண்ணும்போது சிம்பிளாக ஒர்க் ஆகிறது கூட நமக்கு ஒர்க் ஆகாமல் சம்டைம்ஸ் போகும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே நம்ம ப்ரெக்னென்ட் வந்து தாராளமாக ஆக முடியும். அதில் சில 3 விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது போக நல்ல தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரெக்னென்ட்டாக இருக்குது நல்ல தூக்கம், அதெல்லாம் உங்கள் ஹார்மோன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும். தூங்குறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு நம்ம நினைக்கக்கூடாது. தூங்கும்போது தான் நம்ம ஹார்மோன்ஸ் ஒழுங்காக நம்ம உடம்புல ஒர்க் ஆகும். பேபி இம்ப்ளான்டேஷன், ஓவுலேஷன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப வேணும். அதுக்கு நல்ல தூக்கம், நல்ல உணவு முறை, உடல் எடை சரியாக இருக்கணும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பெட் ரெஸ்ட்லையும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு உடம்புக்கு ஓய்வு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த சிம்பிள் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா மனநிலையிலிருந்து ரிலாக்ஸாக ட்ரை பண்ணாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். கொஞ்ச நாள் தள்ளி போயிட்டாலே ட்ரீட்மெண்ட் தான் போகணுமா, செலவாகுமே, டென்ஷனாக இருக்குது, எல்லோரும் கேட்குறாங்களே, இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் உங்கள் உடம்பை நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் தேவையானதை கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய விஷயங்கள் ப்ரெக்னன்சி பற்றி போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.